வெல்கம் டு இன்சைடர். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பவர் பிஐயில் இருக்கிற கால்குலேட்டட் காலம்ஸ்னால் என்ன, மெஷர்ஸ்னால் என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு பவர் பிஐயில் கால்குலேட்டட் காலம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் சரிங்களா, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. எல்லா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லையுமே நமக்கு இது ரெண்டத்தையுமே கட்டாயமாக கேட்பாங்க. கால்குலேட்டட் காலம்னா என்ன, மெஷர்ஸ்னால் என்னன்னு கேட்பாங்க. இல்லைனா கால்குலேட்டட் காலத்துக்கும் மெஷர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்பாங்க சரிங்களா. இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேட்டா செட்டை உள்ள லோட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஆல்ரெடி உங்களுக்கு உள்ள டேட்டா செட்டை எப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணக்குன்னு தெரியலன்னா நமக்கு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம டேட்டாஸை உள்ள லோட் பண்ணிட்டோம் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வியூவில் இருந்தோம். இப்போ நம்ம டேபிள் வியூவில் போய் பார்க்கலாம் சரிங்களா. டேபிள் வியூவில் இந்த டேட்டா செட்டை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி கொடுத்துருக்காங்க, இதில் யூனிக் ஐடி தான் இருக்கும் ஓகேங்களா. டேட் இருக்கும், என்ன டேட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, என்ன கேட்டகிரி அந்த ப்ராடக்ட்டு, என்ன ரீஜனில் விற்றுருக்காங்க, அந்த ப்ராடக்ட் மூலமாக அவங்களுக்கு எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, அந்த ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான காஸ்ட் சரிங்களா. அந்த லேப்டாப்பை 42,000 ரூபாய்க்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஃபேக்ட்ரியில், பட் அதை 55,000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க சரிங்களா. இதில் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், நமக்கு ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் போட நமக்கு ப்ராஃபிட் வந்துடும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கால்குலேட்டட் காலம் சரிங்களா. கால்குலேட்டட் காலம்னா என்னன்னு சொல்லலாம்னா, ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படியே சொல்லிக்கலாம் சரிங்களா. இட்ஸ் அ ரோ பை ரோ கால்குலேஷன் சரிங்களா. இட்ஸ் எ ரோ பை ரோ கால்குலேஷன் யூஸிங் டேக்ஸ் ஃபார்முலா சரிங்களா. நம்ம எல்லாமே கால்குலேட் காலமாக இருந்தாலும் சரி, மெஷராக இருந்தாலும் சரி, நம்ம டேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் ஓகேங்களா. அதில் வித்தியாசம் இல்லை. இப்போ கால்குலேட் காலம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம்னா, இப்போ டேபிள் வியூக்கு வந்துக்கிட்டிங்களா, டேபிள் டூல்ஸில் நியூ காலம்னு ஒன்று இருக்கா. இந்த நியூ காலத்தை நம்ம என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நான் என்ன காலம் கிரியேட் பண்ண போகிறேன்னா கால்குலேட்டட் காலம் சரிங்களா. இப்போ நார்மல் காலம் கிரியேட் பண்ணிக்கலாம், பட் கால்குலேட்டட் காலம்னா என்னென்னா நமக்கு எப்படி சொல்லிக்கலாம்னா, ஒரு கால்குலேஷன், ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்ளை பண்ணி ஒரு காலம் கிரியேட் பண்ணுறோன்னா அது கால்குலேட்டட் காலம் சரிங்களா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம இதில் என்ன கால்குலேஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா, ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. இதில் ப்ராஃபிட் இல்லை, ரெவென்யூ, எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு எவ்வளோ காஸ்ட்டுக்கு அந்த லேப்டாப் மேக் பண்ணியிருக்காங்கிறத மைனஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன பண்ணிடும், ப்ராஃபிட் கிடச்சிடும். ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் ஓகேங்களா, ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த காலத்துக்கு ப்ராஃபிட்னு பேர் கொடுக்குறேன் ஓகேங்களா. அதாவது இந்த ஈக்குவல் டூக்கு முன்னாடி டைப் பண்ணுறது எல்லாமே காலத்தோட நேம் ஓகேங்களா. ஈக்குவல் டுக்கு அப்புறம் டைப் பண்ணுறது டேக்ஸ் ஃபார்முலா ஓகேங்களா. கிளியர் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ ரெவென்யூ இங்கே எப்படி கொண்டு வரதுங்க, மேலே ஃபார்முலாவில் ஜஸ்ட் ரெவென்யூன்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும் சரிங்களா. ரெவென்யூன்னு டைப் பண்ணும்போது இங்கே ஷீட் 1, இந்த நம்ம ஷீட்டுக்கு பேர் ஷீட் 1 ரெவென்யூன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஜஸ்ட் அதை லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வந்துடும் ஓகேங்களா. அடுத்தது மைனஸ், ரெவென்யூ மைனஸ் தானே. அப்போ மறுபடியும் இதில் என்ன பண்ணுங்கள், காஸ்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. அப்போ காஸ்ட்னு டைப் பண்ணும்போது ஷீட் 1ல் இருக்கிற காஸ்ட்னு வந்துடும் ஓகேங்களா. அப்போ காஸ்ட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ நம்மள டேக்ஸ் ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகிடுச்சா ஓகேங்களா. ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டுங்கிற ஒரு கால்குலேட்டட் காலம் கிரியேட் ஆகிடுச்சு சரிங்களா. அப்போ கால்குலேட்டட் காலம் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறது புரிஞ்சிச்சா உங்களுக்கு. பட் இதில் என்னென்னா நம்ம ரோ பை ரோ கால்குலேஷன் தான் சரிங்களா. ரோ பை ரோ கால்குலேஷன்னா ஒவ்வொரு ரோக்கும் ஒரு கால்குலேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஃபார்முலா ஃபஸ்ட் ரோக்கு ஆக்ட் ஆகிருக்கும் இல்லையா. 55,000 minus 42,000 is equal to 13,000. 30,000 minus 21,000 is equal to 9,000. இப்படி ஒவ்வொரு ரோக்குமே சிங்கிள் கால்குலேஷன் பண்ணி தான் இந்த கால்குலேட்டட் காலம் கிரியேட் ஆகிருக்கும் சரிங்களா. அதனால கால்குலேட்டட் காலம் இஸ் கிரியேட்டட் பை ரோ கால்குலேஷன் ஓகேங்களா. கிளியர் ஆகிடுச்சிங்களா. ஒரு கால்குலேட் காலம் இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம் ஓகேங்களா. இனி நம்ம அடுத்தது ஒரு மெஷர் கிரியேட் பண்ணுவோம் ஓகேங்களா. மெஷருக்கு மறுபடியும் டேபிள் டூல்ஸுக்கு மேலே போய்க்கோங்க. டேபிள் டூல்ஸில் நியூ மெஷர் ஓகேங்களா. ஜஸ்ட் நியூ மெஷர் கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம என்ன மெஷர் கிரியேட் பண்ணலான்னா, இப்போ டோட்டலாக, அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு 55,000 ரூபா ரெவன்யூ வந்திருக்கு இல்லையா. லேப்டாப்புக்கு நம்ம இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், இந்த காலத்தில், அதாவது ரெவன்யூவில் இருக்கிற காலத்தில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம் இல்லையா. அதை தான் நம்மளும் பண்ண போகிறோம் சரிங்களா. அதை எப்படின்னா மெஷரில் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஈக்குவல் டுக்கு முன்னாடி நம்ம மெஷரோட பேர் கொடுக்கணும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கே ரெவன்யூ இருக்குது, டோட்டல் ரெவன்யூன்னு நேம் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. டோட்டல் ரெவன்யூ நம்ம நேம் கொடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா. கிளியராக. இப்போ நம்ம ஈக்குவல் டுக்கு அடுத்த சைடு அடிக்கும்போது இந்த ரைட் சைடு டைப் பண்ணும்போது இது ஒரு டேக்ஸ் ஃபார்முலா ஓகேங்களா.
அப்போ நம்ம இந்த காலத்தை ஃபுல்லாக ஆட் பண்ணுறதுக்கு என்ன டேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா ஜஸ்ட் சம்னு டைப் பண்ணாலே ஒரு டேக்ஸ் ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா, சம்ங்கிற டேக்ஸ் ஃபார்முலாயை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எந்த காலத்தை உங்களுக்கு சம் பண்ணணும்னு கேட்கும். நமக்கு ரெவென்யூ இல்லையா, டோட்டல் ரெவென்யூ தானே. அப்போ இந்த ரெவென்யூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மெஷர் கிரியேட் ஆகிடுச்சு. மெஷர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. பட் நமக்கு எங்கேன்னு பார்த்தா தெரியல இல்லையா. எங்கே இது ஷோ ஆகும்னா இந்த டேபிளில் ஷோ ஆகாது. சரிங்களா, இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா, ரைட் சைடு டேட்டா ஃபீல்டில் பாருங்கள், டோட்டல் ரெவென்யூன்னு ஒரு மெஷர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. உங்களால் பார்க்க முடியுதா? ஓகேங்களா, அப்போ ஒரு மெஷர் கிரியேட் பண்ணிட்டோம். சரிங்களா, அப்போ அந்த மெஷருக்கும் இந்த கால்குலேட்டட் காலத்துக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதில் புரிஞ்சிச்சா? ஒரு கால்குலேட்டட் காலம் கிரியேட் பண்ணோம்னா இந்த டேபிளில் இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, இதே இது ஒரு மெஷர் கிரியேட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ரைட் சைடில் ஃபீல்ட் ஆட் தான் ஷோ ஆகும். சரிங்களா, இங்கே ஷோ ஆகாது, டேபிளில் ஷோவே ஆகாது. ஓகேங்களா, அப்போ இதுக்குள்ள வித்தியாசம் ஒரு வித்தியாசம் புரிஞ்சிச்சா? ஓகேங்களா, பட் இது வந்து ரோ பை ரோ கேல்குலேஷனா. அப்போ இதை நான் எங்கே சார் பார்க்குறது? இதோட வேல்யூ நான் எங்கே பார்க்குறதுனா ஜஸ்ட் ரிப்போர்ட் வியூக்கு போய்க்கோங்க. சரிங்களா, ரிப்போர்ட் வியூக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ இருக்குதா. இன்னொரு விஷயம், இன்னொரு டிஃப்ரென்ஸ், இதில் வந்து இந்த ஃபீல்டில் வந்து எது மெஷர் எது கால்குலேட்டட் காலம்னு நம்ம அந்த சிம்பிள் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா, மெஷராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டியாக ஒரு கால்குலேட்டட் சிம்பிள் இருக்கும். சரிங்களா, அதே இது ஒரு கால்குலேட்டட் காலமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிக்மா போட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த ஃபீல்டில் இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எது வந்து மெஷரு எது கால்குலேட்டட் காலம்னு இந்த சிம்பிளை வச்சு நம்ம இங்கே வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, அடுத்தது வந்து இப்போ நான் என்ன சொன்னேன்னா இந்த டோட்டல் ரெவென்யூ மெஷரை கிரியேட் பண்ணிட்டோம். அதை எப்படி சார் பார்க்குறதுன்னா ஜஸ்ட் இந்த விஷுவல்ஸ் இருக்குலாங்க, இந்த விஷுவல்ஸில் கார்டு விஷுவல்ஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, இந்த 1 2 3 போட்டிருக்காங்களா, இந்த கார்டு விஷுவல். சரிங்களா, இந்த கார்டு விஷுவலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது இங்கே வந்துடும். ஓகேங்களா, அந்த கார்டு விஷுவல் இதில் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மெஷர் இருக்குல்லையா, டோட்டல் ரெவென்யூங்கிற மெஷர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த மெஷர் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே போட்டுட்டிங்கன்னா நம்ம டோட்டல் ரெவென்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, மெஷர் ஒரு டேக்ஸ் ஃபார்முலா வச்சு ஒரு மெஷர் கிரியேட் பண்ணி ஒரு டோட்டல் ரெவென்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதனுடைய வேல்யூ இந்த கார்டு விஷயத்தில் பெர்ஃபெக்டாக ஷோ ஆகும். சரிங்களா, இது நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த மாதிரி மெஷர்ஸ். ஓகேங்களா, அப்போது மெஷர்ஸுக்கும் கால்குலேட்டட் காலத்துக்கும் இப்போ உங்களுக்கு ஈஸியான ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரிங்களா, ஒரு கால்குலேட்டட் காலமாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு காலம் புதியதாக ஒரு காலமாட்டு கிரியேட் ஆகும். சரிங்களா, ஒரு ரோ பை ரோ கேல்குலேஷனாக கிரியேட் ஆகும். ஒவ்வொரு ரோக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை ஆகி கேல்குலேட் ஆகும். சரிங்களா, அதே இது மெஷராக இருந்துச்சுன்னா ஒரு அக்ரிகேட் வேல்யூஸ் ஆட்டு ஸ்டோர் ஆகும். சரிங்களா, அக்ரிகேட் வேல்யூஸ்னால் ஒரு சிங்கிள் வேல்யூ, இப்போ சம் பண்ணிக்கலாம் இல்லைனா ப்ராடக்ட் பண்ணிக்கலாம், ஒரு சிங்கிள் வேல்யூ நமக்கு ஸ்டோர் ஆகணும். சரிங்களா, அப்போது உங்களுக்கு இப்போவே டிஃப்ரென்சஸ் புரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஒரு கால்குலேட்டட் காலம்னா நம்ம டேக்ஸ் ஃபார்முலாஸ் தான் கிரியேட் பண்ணுவோம், பட் அது ஒரு காலமாக உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி புதுசாக ஒரு காலமாக ஷோ ஆகும். அது வந்து ரோ பை ரோ கால்குலேஷன் தான் நடக்கும். ஓகேங்களா, அதே இது ஒரு மெஷராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அக்ரிகேட் வேல்யூஸாக ஸ்டோர் ஆகும். சரிங்களா, இப்படி நீங்கள் இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் சிங்கிள் வேர்டில் ரோ பை கால்குலேட்டட் காலம்ஸ்னால் ரோ பை ரோ கால்குலேஷன், மெஷர்ஸ்னால் அக்ரிகேட்டட் வேல்யூஸ். சரிங்களா, அக்ரிகேட்டட் வேல்யூஸ்னால் இந்த மாதிரி சிங்கிள் வேல்யூஸாக ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா, இன்னும் ரெண்டு வந்து மெஷர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூ மெஷர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மெஷரில் டோட்டல் காஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, டோட்டல் காஸ்ட் நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், சம்ங்கிற டேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சம்ங்கிற டேக்ஸ் ஃபார்முலாவில் காஸ்ட் கிரியேட் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. நமக்கு இங்கே பார்த்தீங்களா ரைட் சைடில் டோட்டல் காஸ்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இன்னொரு மெஷர் கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, டோட்டல் ப்ராஃபிட். ஓகேங்களா, டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இது சிம்பிள். இப்போ அந்த டோட்டல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணோம் இல்லையா ரெண்டு மெஷர்ஸ், இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா, டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். ஓகேங்களா, அப்போ நீங்கள் டோட்டல்னு டைப் பண்ணிங்கனாலே போதும். இங்கே நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண மெஷர்ஸ் எல்லாமே வந்துடும். டோட்டல் ரெவென்யூ ஜஸ்ட் மைனஸ் டைப் பண்ணிக்கோங்க, மறுபடியும் டோட்டல் காஸ்ட். ஓகேங்களா, பார்த்தீங்களா, இப்போ நம்ம டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. நமக்கு வந்து இங்கே சைடில் டோட்டல் ப்ராஃபிட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ரிப்போர்ட் வியூக்கு வந்துக்கோங்க. மறுபடியும் ஒரு கார்டு விஷுவல். ஓகேங்களா, ஒரு கார்டு விஷுவல் இது பண்ணிக்கோங்க. ஒரு கார்டு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் காஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, டோட்டல் காஸ்ட்டு. அடுத்தது வந்து மறுபடியும் ஒரு கார்டு விஷுவல் எடுத்து பண்ணிக்கோங்க. அதில் டோட்டல் ப்ராஃபிட் எடுத்து போட்டுக்கோங்க, இன்வெஸ்ட்க்கோங்க. நீங்கள் ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து மெஷர்ஸ் கிரியேட் பண்ணி மேலே கார்டு விஷுவலில் ஷோ பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவென்யூ நமக்கு இவ்வளோ வந்திருக்கு, டோட்டல் காஸ்ட் நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அதுக்கு இவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, இது மூலமாக நமக்கு ப்ராஃபிட் இவ்வளோ வந்திருக்குன்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அப்போ இதில் எதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மெஷர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
அதே இது கால்குலேட்டட் காலமும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்சஸும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா ஒருக்கா கூட அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஒருக்கா கூட ரிப்பீட் மோடில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயமாக கமெண்ட்ஸில் கேளுங்க சரிங்களா. அதே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுவும் இல்லாமல் நல்ல சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.